ஸ்வீடனோட அப்ளிகேஷன்ஸை எல்லாரும் என்ன போர்ட்டலில் ஆக்சஸ் பண்ணுவோன்னா universityadmissions.se இந்த காமன் போர்ட்டல் மூலமாக தான் ஸ்வீடன் யூனிவர்சிட்டிஸ் எல்லாருமே அப்ளிகேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஜென்ரல் பிளாட்ஃபார்ம். எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் தனித்தனி வெப்சைட்ஸ் இந்த கண்ட்ரியில் கிடையாது. மீனிங் டு சே தனித்தனி போர்ட்டல் கிடையாது. எல்லா யூனிவர்சிட்டிஸுமே இந்த universityadmissions.seன்ற போர்ட்டல் வழியாக தான் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ண முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் போர்ட்டலில் ஒரு பெரிய விஷயம் ஸ்வீடன் யூனிவர்சிட்டிஸ் என்னென்னா, ஒரு கேண்டிடேட்டால் 4 ப்ரோக்ராம்ஸ்க்கு தான் அப்ளை பண்ண முடியும். இந்த கண்ட்ரி வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸஸ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி அட்மிட் வாங்குறதுன்றது இந்த கண்ட்ரியில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு பாஸ்போர்ட் நம்பருக்கு இவங்க வந்துட்டு உங்களோட லிமிட் யூ கேன் ஒன்லி அப்ளை டு 4 சாய்ஸஸ். மேக்ஸிமம் லிமிட்டே 4 தான். இதை ஒரு சில பேர் எப்படின்னா, ஒரே யூனிவர்சிட்டியில் 4 ப்ரோக்ராம் சாய்ஸாக அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. இல்லை 4 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸை 4 டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ பட் விஷயம் என்னன்னா, உங்களால் 4 ப்ரோக்ராம்ஸ்க்கு தான் அப்ளை பண்ணவே முடியும். அண்ட் இந்த 4 அப்ளிகேஷன்ஸ்க்குமே உங்களோட அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900 SEK சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாலும் 900 SEK நீங்கள் பே பண்ணுவீங்க. நீங்கள் 4 சாய்ஸஸ் இன்க்ளூட் பண்ணாலுமே உங்களோட சார்ஜஸ் இஸ் கோயிங் டு பி 900 SEK தான். அண்ட் ஃபைனலாக உங்களோட அப்ளிகேஷனோட சப்மிஷன் ஆனதுக்கு அப்புறமாவும் ஃபர்தராக ஏதாவது ரெக்வயர்மெண்ட்டு எது வந்தாலுமே இந்த அப்ளிகேஷன் போர்ட்டலில் தான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ட்ராக்கும் ஆகும். இதில் தான் உங்களோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனும் போடுவாங்க. இந்த ஸ்வீடன் ஸ்டடீஸோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் அட்மிஷன்ஸோட ஜேர்னி இது வந்துட்டு ஒரு எக்ஸாஸ்டிவ் வீடியோவாக பண்ணியிருக்கேன். இது நிறையா பார்ட்ஸாக அப்லோட் ஆகிருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.